மதுரை அண்ணா நகரை சேர்ந்த செரிஜா பானு கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அதிமுக ஆட்சி காலத்தில் கஞ்சா கடத்தியதாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். செரிஜாவின் தாய் ரமீஜா, கார் டிரைவர் சதீஷ் உள்ளிட்டோரிடம் 35 கிலோ கஞ்சா, 1,40,18,000 ரூபாய், 21 சவரன் நகை, கார் மற்றும் பாஸ்போர்ட் போன்றவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு செஷன்ஸ் கோர்ட் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று இவர்களை விடுதலை செய்தது. செரிஜாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை வருமான வரி பிடித்தம் போக மீதியை திரும்ப ஒப்படைக்க கோர்ட் உத்தரவிட்டது. அதன்படி அவற்றை வாங்குவதற்காக போலீசார் வக்கீல்கள் புடைசூழ செரிஜா பானு கோர்ட்டிற்கு வந்தார். கோர்ட் வளாகத்தில் செரிஜா பானுவை நிருபர்கள் சூழ்ந்து கொண்டனர். பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அப்போது அருகில் இருந்தவர்கள்தான் பதில் கூறினார்களே தவிர செரிஜா வாயை திறக்கவில்லை. கடைசி வரை மௌனமாகவே இருந்துவிட்டு எந்த கேள்விக்கும் பதில் அளிக்காமல் வாய் மூடி மௌனியாக சென்றுவிட்டார் செரிஜா. கோர்ட்டில் பணத்தை பெற்றவர் அதை வங்கியில் டெபாசிட் செய்ய ஏதுவாக போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருந்தார். அதன்படி அவருக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. அவருடன் வந்திருந்த போலீசார் பெரும் கெடுபிடி செய்து பத்திரிகையாளர்களை விரட்டாத குறையாக விரட்டி தள்ளினர். ஒரு வழியாக ஒரு கஞ்சா வழக்கு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது.